சந்தியா ரகம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரகுராம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஜானகி ஆசையை வச்சுட்டு இருக்காங்க. ஜானகி சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ போஸ்ட்மேன் வராங்க. ஏமா ஜானகிங்கிறது யாருங்கிறாங்க. நான் தானே சொல்றாங்க. உங்க தங்கச்சி சந்தியா அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்கம்மா. அடுத்த ஃபோன் பண்ணும்போது உங்களை அங்கே வர சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பேசுங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு போறாங்க. இதை நான் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு சந்தியாவும் ஆசையா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. சந்தியா ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஜானகி அந்த போனா தான் இருக்குன்னு சொல்லி எடுக்கலான்ட்டு போறாங்க. ரகுராம் பின்னாடியே வந்துடுறாங்க. ஜானகி கூட பிறந்தவங்களுக்கும் பெத்தவங்களுக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணினவங்ககிட்ட நீ பேசக்கூடாதுங்கிறாங்க. எங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி ஜானகி சொல்ல வர்றாங்க. இங்க பாரு, திட்டம் போட்டு எல்லார் முகத்திலயும் கரிய பூசிட்டு போயிருக்கா. இதெல்லாம் ஒன்றும் தெரியாம செய்யற தப்பே கிடையாது. அவ செஞ்ச துரோகம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. மான மரியாதை எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிட்டு போயிருக்கா. இதனால உங்க அப்பாவோட உயிரையே வாங்கியிருக்குது. இந்த சம்பவம் அவரோட உயிரையே வாங்கியிருக்குதுன்னா இப்படி ஒரு துரோகத்தை என்னைக்குமே மன்னிக்க கூடாது. உங்க அப்பாவோட வலியும் வேதனையும் நேரில் பார்த்தது தானே நீ. அப்படி இருந்து அவளை எப்படி உன்னால மன்னிக்க முடியுது? நீங்கள் 2 பேரும் நல்ல பாசமாக இருந்தீங்கன்னு தெரியும். ஆனால் உங்கள் 2 பேர்த்து மேலே உங்கள் அப்பா வச்சிருந்த பாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. உங்கள் 2 பேர்த்து பேர்லையுமே கொஞ்சம் நஞ்ச பாசம் வைக்கல அவர். ஆனால் உன் தங்கச்சி அவர் நெஞ்சு மேலே ஏறி மிதிச்சுட்டு போனவ. உங்கள் அப்பாவோ அவளை யார் வேணும்னு முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் சந்தியா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரிங் ஆகிட்டே இருக்குது. ஏதாவது வேணுமான்னு என்கிட்ட நீ அடிக்கடி கேட்பேன். நான் அப்போவெல்லாம் சொல்லலை, இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. எனக்கு வேணுங்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். என்னோட மான மரியாதைக்கு எந்த ஒரு கலங்கமும் வந்துடக்கூடாது ஜானகி. மான மரியாதை என்னோட சொத்து, அது போகாமல் பார்த்துக்கணும். அப்படி மான மரியாதை போச்சுன்னா அது என்னோட உயிர் போனதுக்கு சமான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க ரகுராம். ஜானகினால அதை தாங்கவே முடியாம போனை எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க. சந்தியா புரிஞ்சுக்கிட்டாங்க. ரகுராம் மறுபடியும் ஜானகியை கூப்பிட்டு தனியா பேசுறாங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த குடும்பத்தோட மான மரியாதை போகாம பாத்துக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த குடும்பத்தை இன்னும் நீ பொறுப்பா நடத்திட்டு இருக்கிற ஜானகி. இந்த குடும்பத்தோட பொறுப்பு, அதிகாரம், பக்குவம் இது எல்லாத்தையுமே நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே குடும்பத்தை பொறுப்பா நீ நடத்திட்டு வர. இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் கௌரவத்தில் அடங்கி இருக்குங்கிறாங்க ரகுராம். தனோ மாயா 2 பேர்த்து விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ இவங்க கௌரவத்தை நீ காப்பாத்தினேன்னா தான் நம்ம மான மரியாதையை காப்பாற்ற. ஒரு சின்ன தவறு நடந்துட்டா கூட அதுக்கப்புறம் நம்ம குடும்ப மானம் போனதுதாங்கிறாங்க ரகுராம். அவங்க வாழ்க்கையும் உன் கையில தான் ஜானகி ஒப்படைச்சிருக்கேன். ஆனா உன்கிட்டயும் ஒரு பலகீனம் இருக்கு. அன்புக்கு பாசத்துக்கு அடிமையானவதான் நீ. அன்புக்கு ரொம்ப ரொம்ப கட்டுப்பட்டு அடிமையானவதான் நீ. தானா நம்ம வளர்த்தின பொண்ணுதான். இருந்தாலும் அவ சொன்னானே நீ போயிருக்க. நீ மாயா மேல வச்சிருந்த நம்பிக்கையை அவ காப்பாத்திட்டா. நான் நம்ம குடும்பம் எல்லாருமே அவ மேல வச்சிருந்த மனக்கசப்ப அவ தூக்கி எறிஞ்சிட்டா. இதோட நம்ம கடமை முடிஞ்சிட போறதில்ல ஜானகி. இனிமேட்டு ஆரம்பமாகுது. எந்த தப்புமே இல்லாம அவங்க 2 பேர்த்தோட வாழ்க்கையும் அமைஞ்சா எனக்கு அதுவே போதும். மாயாவும் தானாவும் எந்த ஒரு தப்பும் பண்ணாம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு ரகுராம் அங்கிருந்து போறாங்க. கடவுளே, நான் என்ன செய்ய போறேன்? குடும்ப கௌரவத்துக்கும் மாயாவோட விருப்பத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேனே, என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியலையே. எனக்கு நீ தான் ஒரு வழியை காட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஜானகி. இங்க மாயா சாப்பிட்றதுக்காக இட்லி எடுத்து வைக்கலான்னு வைக்கிறாங்க. கை பூரா புண்ணா இருக்கிறதுனால அந்த இட்லியை தூக்கி எடுத்து வைக்க முடியல. அந்த இடத்துக்கு சீனு வர்றாங்க. என்ன மாயா இட்லியை வச்சு விளையாடிட்டு இருக்கிறேன்னு கேக்குறாங்க. ஆமா, வேற வேலை இல்ல, அதான் இட்லியை வச்சு உருட்டிட்டு விளையாடுறாங்கிறாங்க. நானே கையெறிதேன்னு எடுத்து சாப்பிட முடியாம தவிச்சிட்டு இருக்கிறேன். உனக்கு பார்க்கும்போது என்ன பார்த்தா கிண்டலா தெரியுதுல்ல, உனக்கு கொழுப்பு தாண்டா டப்பாங்கிறாங்க. அட ஆமால, நம்ம காதலுக்காக நீ தீச்சட்டி எடுத்து இல்லைன்னு சீனு கேக்குறாங்க. அப்பாடா, இப்ப பார்த்து உனக்கு ஞாபகம் வந்துச்சு. மாயா, உன் லவர் நான் பக்கத்துல இருக்கும்போது நீ எதுக்கு இப்படி கஷ்டப்படுற? மாயா, என்னால மந்திரமெல்லாம் பண்ண முடியாது. ஆனா உன்னோட கையை யூஸ் பண்ணாமையே என்னோட கையால நான் உனக்கு ஊட்டி விடுறேங்கிறாங்க. சீனு இட்லி பிச்சு மாயாவுக்கு ஊட்டி விடுறாங்க. ஐயோ, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன சீனு விளையாடுறியாங்கிறாங்க. அட யார் பார்த்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த சாப்பிடுன்னு ஊட்டி விடுறாங்க. யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும், நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேங்க. மாயா, அட என்ன மாயா, உன் கையில் இப்படி இருக்கும்போது நீ எப்படி சாப்பிடுவே? யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் ஊட்டி விடுறேன், இதுல எந்த தப்பும் கிடையாது. உன் கையில புண்ணு இருக்கு, அதனால நான் ஊட்டி விடுறேன், சாப்பிடுன்னு கொடுக்குறாங்க. சீனு ஊட்டி விட மாயா சாப்பிட அவங்களுக்கு பொறையேறிடுது. தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. அப்போங்க சாரு அந்த பக்கமா வந்தவங்க கவனிச்சிடுறாங்க. மாயா கூச்சப்படாம சாப்பிடுன்னு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த சாரு கோவம் தாங்க முடியாம வந்து நிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சீனுன்னு கேக்குறாங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? மாயாவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சீனு, இவ்வளவு தைரியமா சாதாரணமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன் நீங்க ஊட்டி விடாட்டி அவளுக்கு கையில்லையாங்கிறாங்க. கையெல்லாம் இருக்கு, தீச்சட்டி இடத்துல கை புண்ணா இருக்குங்கிறாங்க. மாயா, அந்த கையை வச்சுக்கிட்டு என்னால சாப்பிட முடியல, அதனாலதான் சீனு எனக்கு ஊட்டி விடுறாங்கிறாங்க. மாயா, என்ன சீனு தப்பு இருக்கா நான் கேக்குறீங்க? கட்டிக்கு போறவா நான் இருக்கும்போது என் முன்னாடி அவளுக்கு நீங்க ஊட்டிட்டு இருக்கிறீங்க, இது சரியானு கேக்குறாங்க. அவளுக்கு முடியலன்னா இந்த வீட்டுல ஆளா இல்ல, வேற யாரையாவது ஊட்டி விட சொல்ல வேண்டியதானே? உனக்கு என்ன ஊட்டி விடுறக்கு ஆள இல்லைன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏய் சாரு, எதுக்கு இப்படி சத்தம் போடுற? தேவையெல்லாம் பேசாதீங்கிறாங்க சீனு. இதெல்லாம் உங்க 2 பேத்துக்குமே தப்பா தெரியலையான்னு சாரு டாட் போட்டுன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சிவராமன் வராங்க. சாரு, என்ன நடந்தது? ஏன் இப்படி சத்தம் போடுறேன்னு கேக்குறாங்க. இந்த அநியாயத்தை நீங்களே கேளுங்க சித்தப்பா. மாயா தீச்சட்டி எடுத்து கையெல்லாம் புண்ணாயிருச்சா, அதுக்கு இவர் வந்து அவளுக்கு ஊட்டி விடுறாங்க. ஏன் ஊட்டி விடுறீங்கன்னு கேட்டா அதுக்கு நான் கத்தறேன். மாயா சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தா பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருப்பேன், அதுதான் இட்லி போட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறேங்கிறாங்க சீனு. அட இவ்வளவுதானா? இதுக்கே சாரு நீ சத்தம் போடுற அப்படின்னு
கேட்குறாங்க சிவராமன். என்ன சித்தப்பா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? அவர் எனக்கு புருஷன் ஆக போறவர். மாயாவை நடுவுட்டில் உட்கார வச்சு அவளுக்கு இட்லி ஊட்டிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்துக்கிட்டு என்னால் எப்படி சித்தப்பா சும்மா இருக்க முடியும்? பாட்டி வந்து என்ன சத்தம்னு கேட்குறாங்க. ஆமா ஒன்றும் இல்லை, மாயாவுக்கு கையில் புண்ணு ஆயிடுச்சான், அதுக்கு சீனு இட்லி ஊட்டி இருக்கிறான், அதுக்கு தான் சாரு இவ்வளோ சத்தம் போடுறான்னு சொல்கிறாங்க. சிவா எனக்கு ஒன்றும் புரியல, அவளுக்கு எதுக்காக இவர் ஊட்டி விடணும்? ஆத்மா பார்வதி எல்லாருமே வந்துடுறாங்க. என்னடா சீனு என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா கொஞ்சம் இரு, ஆஸ்பத்திரியில் நர்ஸு யாருக்காவது கையில் அடிபட்டா அவங்க ஊட்டிட்டு இருந்தா நம்ம போய் சண்டையா போடுவோன்னு கேட்குறாங்க சிவராமன். அதே மாதிரி தான் சீனவும் ஊட்டி விட்டான். அந்த சின்ன சின்ன விஷயத்தையே பெருசு பண்றதை இதோடு விட்டுச்சாரு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதேன்னு சொல்றாங்க சிவராமன். அம்மாடி சாரு, அவன் ஊட்டி விடுறது உனக்கு பாக்குறதுக்கு கஷ்டமா இருந்தா நீ வாங்கி ஊட்டி விட்டுருக்கலாமல்லன்னு கேட்குறாங்க மணிவண்ணன். அதை விட்டுட்டு இதை போய் ஒரு பெருசா பிரச்சனை ஆகிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? போறவே இன்னொரு பொண்ணுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தா எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் கோவம் வரத்தான் செய்யும். பார்வதி எல்லாமே நம்ம பாக்குற பார்வையில் தான் இருக்கு. அவசரத்துக்கு சீனை ஊட்டி விட்டுருக்கான். இதுக்கு போய் கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேச வேண்டாம். எந்த நேரத்துக்கு எது தேவையோ அதை நம்ம செய்யணும். தொட்டதுக்கெல்லாம் குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருந்தா குடும்பத்துல நிம்மதியே போயிடும். ஆமா சாரு, ஆபத்துக்கு பாவம் இல்லை தானே மணிவண்ணன் சொல்றாங்க. என்ன மாமா சமாதானம் சமாதானம்னே பேசிட்டு இருக்கிறீங்க? நான் கட்டிக்க போறவரை வேற யாரும் வேலை வாங்கக்கூடாதுன்னு தானே நான் பேச. சாரு அழுகுறாங்க. மணிவண்ணன் பார்த்துட்டு ஐயோ ரூட்டை மாத்துறாளே, இப்போ என்ன பண்றதுன்னு அந்த இடத்துக்கு மகாலிங்க வராங்க. சாரு அவங்கள பார்த்ததும் எச்சா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என் பொண்ணு இது வரைக்கும் அழுது நான் பார்த்ததே இல்லையே, ஏமா அழுகிறேன்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தின்னு சொல்றாங்க சிவராமன். பார்வதி பாப்பா எதுக்காக அழுகிறா? நீ இங்க இருக்கீங்கிற தைரியத்தில் தானே நாங்க அங்க நிம்மதியா இருக்கோம். என்னதான் நடந்ததுன்னு நீயாவது சொல்லு, யாராவது சொல்லுங்கன்னு கேட்கறாங்க மகாலி. ஏங்க நாங்க ஒன்றும் அள வைக்கல, உங்க பொண்ணு எதுக்காக அழுகிறான்னு அவளையே கேளுங்கன்னு சொல்றாங்க சிவராமன். அப்பா உங்களோட மாப்பிள்ள சாப்பாடு ஊட்டி விட்டாங்க, அதை கேட்டதுக்கு தான் எல்லாரும் இப்படி பேசுறாங்கன்னு சொல்றாங்க. எது மாப்பிள்ள சாப்பாடு ஊட்டி விட்டாரு? மாயாவை பத்தி இவ்வளவு சொல்றல, மாயாவுக்கு எதுக்கு அவன் சாப்பாடு ஊட்டி விட்டான்னு அவளையே கேளுங்கன்னு சொல்றாங்க சிவராமன். மாயா தீச்சட்டி எடுத்து கையில புண்ணாயிருச்சான். தனாவும் இந்த வீட்டு பிள்ளை தான். தனாவும் சின்ன வயசுலேருந்து சீனுவுக்கு எத்தனையோ தடவை ஊட்டி விட்டு, அதே மாதிரி மாயாவும் இந்த வீட்டு பொண்ணு தான். அவனால முடியலன்னு சீனு ஊட்டி விட்டுருக்கான். இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்டதுக்கு இப்படி அழுகுறான்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, மாயா இந்த வீட்டு பொண்ணு தான், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லல. ஆனா என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வாழ வர பொண்ணு. அவ அழகாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு இல்லையா? அவ நிம்மதியா இருக்கான்னு தானே நாங்க அங்க நிம்மதியா இருக்கோம். வாழ போறவ போக போறவங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த வீட்டுல எல்லாருமே ஒண்ணுதான். யார் தப்பு பண்ணாலும் அது தப்பு தான். இது ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே எல்லாத்துக்கும் சமந்தான்னு சொல்லிடுறாங்க. சிவராமன் சொன்னதை கேட்ட மகாலிங்கம் தனியா பிளான் பண்றாங்க. நாளைக்கு அந்த சிவராமன் கதையை முடிச்சிட வேண்டியதானுங்கிறாங்க. பஞ்சாயத்துல ஆளுகளை வச்சு சிவராமன் கதையை முடிச்சிட வேண்டியதான்னு மகாலிங்கம் திட்டம் போட்டிருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.